ஆனால் எக்ஸ்பயர் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும் நம்ம லைஃப்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் ஒருத்தவங்க விட்டு நம்மளை பிரித்து எடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை விலைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளை ஆண்டவர் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு நியூ பிகினிங் கொடுக்கணும்னு வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் அந்த பழசு என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ரியலிஸ்டிக் சேட்னஸ்குள்ளே அந்த லூப்புக்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்டக்கு வர்றோம், திரும்ப பின்னாடி போகிறோம், முன்னாடி வரோம், பின்னாடி போகிறோன்ட்டு இந்த ஆசிலேஷன்லேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோமே தவிர அந்த நியூ பிகினிங்கை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியறதில்ல. ஸோ ஒரு விஷயம் வேண்டாம், பலவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஸோ திரும்பி பார்க்குற அனுபவத்துக்குள்ளே நம்மளை இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முடிஞ்சு போன ஒரு ரிலேஷன்ஷிப்பை திரும்ப புதுப்பிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பர்சன் பேசும்போது நம்ம ரியாலிட்டியை உணர்ந்து கொள்ள மறந்துடுறோம். எது உண்மை, எது மாயான உலகம், எது மீடியா, எது லைஃப், எது இமேஜினேஷன், எது ரியாலிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு போயிடுது. இதனால நம்ம டக்குன்னு பாவம் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், இதுதான் சொல்லுது. நம்ம அப்போ ஒருத்தவங்களை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை அவங்கள விட்டு விலக்கியிருக்காரு, இல்லை நம்ம அங்கே விட்டு அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே போய் விழுகிறது ரொம்ப கெட்ட ஒரு விஷயம். பைபிளில் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களை நகர்த்த சொல்லுவார், அந்த பாகால் இது. அந்த ஆண்டவர் விளக்க சொன்னா அந்த பாவத்தை அவங்க விளக்கிட்டாங்க ஆனால் திரும்பியும் அதே பாவத்தை தான் ஆஹாப் ஜெசபெல் மறுபடியும் அதே பாகாலை கொண்டு உள்ளக்க வச்சு அவங்களுக்கு வழிபடும் போது தான் ஆண்டவருடைய கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ விட்டுட்டு ஒரு பாவத்தை மறுபடியும் நம்ம லைஃப்பில் அது ஓவர் கம் பண்ணியிருப்போம். கடவுளை நம்மளை க்ளீன் பண்ணியிருப்பார், நம்மளை அந்த காயத்தெல்லாம் குணமாக்கியிருப்பார், நம்ம இருதயங்களின் காயங்களை கட்டியிருப்பார். பட் திரும்ப அந்த சாத்தானோட வலைக்குள்ளே நம்ம விழுந்துடாதபடி இட்ஸ் அ ட்ராப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து விலகி இருக்க கற்றுக்கணும். இது என்னோடய லைஃப்பில் இன்ஸ்டாகிராம்